நம்ம எப்போ மோகம் வெளி விஷயங்கள் மீது இல்லாம இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா சித்தம் அப்படின்னா நம்ம மனசு பீஸ்ஃபுல்லா நிம்மதியா இருக்கும். நிశ్చல சித்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சல சித்தே ஜீவன் முக்தி. அப்படிப்பட்ட அவனுக்கு நம்மளோட நம்மளோட மனசு பீஸ்ஃபுல்லா இருக்கிறவனுக்கு உயிரோட இருக்கும் போதே ஜீவன் முக்தி, உயிரோட இருக்கும் போதே அவன் முக்தி அடைஞ்ச மாதிரி அடைஞ்சிருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நம்மளோட ஆன்மா மீது அட்டாச்மெண்ட் வச்சுக்கணும். எப்படி ஆன்மா மேல அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறது? நம்ம எப்போ தியானம் செய்யறோமோ செய்ய 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 ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆன்மாவோட கூடி இருந்துருவோம். அப்போ நமக்கு வெளி விஷயங்கள் மீது அட்டாச்மெண்ட் இருக்காது, மோகம் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம மனசு ஃபுல்லா நமக்கு பீஸ்ஃபுல்லா நிம்மதியா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு முக்தி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். சோ அப்ப நம்ம பாருங்க நம்மளோட இன்டென்ஷன்ல எது மேல இருக்கணும்? நம்ம ஆன்மா மேல. நிறைய பேருக்கு டவுட் வரலாம். நிறைய பேர் சஜ்ஜன சாங்கத்தியம் சொல்றாங்க, சத் சங்கம் இதெல்லாம் ஒண்ணா அப்படின்னு கேட்டா, சஜ்ஜன சாங்கத்தியம் வேற, சத் சங்கம் வேற. சஜ்ஜன சாங்கத்தியம்னா நமக்கு தெரியும். இப்ப நம்ம இந்த கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். இது ஒரு சஜ்ஜன சாங்கத்தியம். ஓகேவா? நல்லவங்களோட நம்ம உரையாடுறது. ஓகேவா? அது சஜ்ஜன நல்லவங்களோட சாங்கத்தியம் வச்சுக்கிறது. இந்த சத் சங்கம் அப்படின்னா அது கிடையாது. நம்மளோட ஆன்மாவோட அட்டாச்மெண்டா இருக்கிறது தான் சத் சங்கம் அப்படின்னு. ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ அத நம்ம முதல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். அப்படி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு ஈஸியாவே முக்தி உயிரோட இருக்கும் போதே கிடைச்சிடும். முக்தி இந்த சென்ஸ் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துக்கம் இல்லாத நிலைதான் முக்தி. ஓகேவா மாஸ்டர்ஸ்?